ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1212 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு திரிகரணத்திற்கும் திருத்தொண்டு. இதன் இறுதி பகுதி. மனோவாக்குகள் ஆச்சு, காயம் பாக்கி இருக்கிறது. ஷரீரத்துக்கு ஏற்படும் மலத்தை அகற்ற அவர் என்ன செய்திருக்கிறார்? மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன. ஷரீரத்துக்கு அழுக்கு வியாதிகள்தான். வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருப்பதுதான் திரிகரண சுத்தியில் ஷரீர சுத்தி ஆகும். இதற்காக பதஞ்சலி அனுகிரகித்ததுதான் வைத்திய சாஸ்திரம். மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன. ஆயுர்வேதத்தின் ஆதார சாஸ்திர புஸ்தகம் அவர் எழுதியதுதான். சரகம் என்று அதற்கு பெயர். அவருக்கு சரகர் என்று பெயர் உண்டாதலால் அவர் எழுதியது சரகம். ஆத்ரேயர் என்று அவருக்கு இன்னொரு பெயர் இருப்பதை வைத்து அதை ஆத்ரேய சம்ஹிதை என்றும் சொல்வதுண்டு. ஷரீர சம்பந்தமான அவருடைய வைத்திய நூலுக்கு பதஞ்சலி என்ற பெயரை வைத்து டைட்டில் இல்லை. மனசு சம்பந்தமாகவும் வாக்கு சம்பந்தமாகவும் அவர் எழுதிய மற்ற 2 நூல்களில் பதஞ்சலி என்ற பெயரில் மட்டும்தான் அவரை குறிப்பிட்டிருக்கிறது. திரிகரண சுத்திக்கும் உசந்த சாஸ்திரங்களை கொடுத்துள்ள அவர் காய சுத்திக்கு கொடுத்திருக்கும் வைத்திய சாஸ்திரத்திலேயே திருதாது சுத்தி என்பதாக பித்தம் வாதம் கபம் என்ற மும்மலங்கள் நீங்க வழி சொல்லியிருக்கிறார். தப்பாக நினைக்காமல் சித்தத்தை திருத்தி அப்புறம் நிறுத்தியே விடுவதற்கு யோக சூத்திரம். தப்பாக பேசாமல் திருத்துவதற்கு மகாபாஷ்யம். தப்பாக காரியம் செய்யாமல் திருத்துவதற்கு சரகம் என்று இப்படி 3 உத்தம நூல்களை கொடுத்திருக்கிறார். உடம்பு சரியில்லாவிட்டால் கண் தெரியாமல், காது கேட்காமல், நடக்க முடியாமல், காரியம் செய்ய முடியாமல் ஆகி செய்வதெல்லாம் தாறுமாறாகத்தானே போகிறது. இதை திருத்தி நல்லபடி ஆக்கத்தான் வைத்திய சாஸ்திரம். இந்த 3 நூல்களில் மகாபாஷ்யத்துக்கு முதல் நூலான பாணினி சூத்திரங்களுக்கு அஷ்டாத்தியாயி என்று பெயர். 8 அத்தியாயம் இருப்பதால் பதஞ்சலியே 8 அத்தியாயம் இருப்பதால் அப்படி. பதஞ்சலியே முதல் நூலாக செய்த யோக சூத்திரங்கள் அஷ்டாங்க யோகம் என்பதை குறித்தது. அந்த சாதனையில் 8 அங்கங்கள் இருப்பதால் வைத்திய சாஸ்திரமாகவும் அஷ்டாங்க ஹிருதயம் என்று ஒன்று உண்டு. ஆனால் அது இவருடைய சரக சம்ஹிதை அல்ல, வாக்பட்டர் என்பவர் எழுதிய தனி நூல். திரிகரணத்தாலும் தப்பு செய்யாமல் திருத்தி தந்த பரம உபகாரி பதஞ்சலி மகரிஷி. அவை ஒவ்வொன்றின் அசுத்தியையும் நிவர்த்தி செய்தவர். அபாகரோத்து என்பதற்கு நிவர்த்தி செய்தார் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவரை முனீனாம் பிரவரம் என்று சொல்லியிருக்கிறது. முனிஸ்ரேஷ்டரை முனிவரர் என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். அந்த முனிவரர்களில் முன்னால் நிற்பவர் ஆதலால் இவர் முனி பிரவரர். ஆச்சாரிய பரம்பரையின் பிரவரம் சொல்வதாக ஆரம்பித்தேன். அதிலே பிரவரராக இவர் வந்து நிற்கிறார். இப்படியாகப்பட்ட பதஞ்சலிக்கு விசேஷமான அஞ்சலி தெரிவித்து வணங்குகிறேன் என்று ஸ்லோகம் முடிகிறது. பதஞ்சலிம் பிராஞ்சலிர் ஆனதோஸ்மி. இந்த 3 நூல்களை பற்றி இன்னும் ஒரு விசேஷம் சொல்கிறேன். எந்த சாஸ்திரமானாலும் அதற்கு 3 விதமான நூல்கள் உண்டு. சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் என்று 3. சூத்திரம்தான் பேசிக் டெக்ஸ்ட், ஆதாரமான அடிப்படை நூல். சாஸ்திர கோட்பாடுகளை மிக சுருக்கமாக அதில் கொடுத்திருக்கும். அதை புரியும்படியாக விளக்கி எழுதுவதுதான் பாஷ்யம். பாஷ்யத்திலும் கடினமாக உள்ள இடங்களை இளக்கி கொடுத்து கொஞ்சம் சொல்லிவிட்டதையும் சொல்லாமலே விட்டதையும் விளக்கி விஸ்தாரம் செய்வதுதான் வார்த்திகம். சில சாஸ்திரங்களில் இந்த 3இல் சூத்திரத்துக்கு அதிக பிரக்யாதி இருக்கும். அதையே அத்தாரிட்டியாக வைத்துக் கொள்வார்கள். சிலதில் பாஷ்யத்திற்கு, சிலதில் வார்த்திகத்திற்கு என்று கியாதியும் அத்தாரிட்டியுமாக இருக்கும். 3க்குமே சம பிரக்யாதி, 3இல் 2ற்கு சம பிரக்யாதி என்றெல்லாமும் இருப்பதுண்டு. பதஞ்சலி செய்த 3 நூல்களில் யோகத்துக்கு செய்தது சூத்திரம், வியாக்கரணத்துக்கு செய்தது பாஷ்யம், வைத்தியத்துக்கு செய்தது வார்த்திகம். பின் குறிப்பு: வியாக்கரண மகாபாஷ்யம் சூத்ராணி யோகசாஸ்திரே வைத்தியகசாஸ்திரே ச வார்த்திகானி ததஹ
கிருத்வா பதஞ்சலி முனிஹி. பதஞ்சலி சரித்தம் 5வது அத்தியாயம் 24 மற்றும் 25வது ஸ்லோகம். இவற்றின் தனிச்சிறப்பு என்னவென்றால், சூத்திரமோ பாஷ்யமோ வார்த்திகமோ எதுவானாலும் அந்தந்த சாஸ்திரத்திலும் அதுதான் அத்தாரிட்டி, அதற்குத்தான் ஜாஸ்தி பிரக்யாதி என்று இருப்பதே ஆகும். யோகசாஸ்திரத்திலே பாதஞ்சல சூத்திரம்தான் முதலிடம் பெறுகிறது. அந்த சூத்திரத்துக்கு வியாசர் எழுதியுள்ள பாஷ்யத்திற்கோ வியாச பாஷ்யத்திற்கு வாசஸ்பதி மிஸ்ரர், விஞ்ஞான பிக்ஷு ஆகியவர்கள் எழுதியுள்ள வார்த்திகத்திற்கோ அவ்வளவு பிராபல்யம் இல்லை. வியாக்கரணத்தை எடுத்துக்கொண்டால் பாணினியின் சூத்திரம் எத்தனை லாஜிக்கலாகவும் ஒன்றும் விடுபட்டு போகாமலும் தேவ பாஷா மர்மங்களுக்கு ரூல்கள் பண்ணி விளக்கி இருக்கிறது என்று எல்லோராலும் அதிசயப்பட்டாலும் கூட அதை புரிந்து கொள்ள மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை மிருதுவாக்கி இளக்கி விளக்கி கொடுக்கும் பதஞ்சலியின் பாஷ்யத்திற்கே அதிக பிரக்யாதி இருக்கிறது. அதுவே அத்தாரிட்டி என்று காட்டுகிறது போல. வேறு எந்த சாஸ்திரத்திலும் உள்ள பாஷ்ய நூல்களுக்கு இல்லாத அடைமொழியாக இது ஒன்றுக்கே மகா என்ற பதம் போட்டு மகாபாஷ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்திய சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் அதிக கியாதி, அதிக பிரச்சாரம், அத்தாரிட்டி பெற்றிருப்பது வார்த்திக கிரந்தமான சரகம்தான். ஆதி வைத்திய நூல்களில் இன்னொன்றாக இருப்பது சுஷ்ருதர் என்பவர் செய்தது. ரணச்சிகிச்சையை குறிப்பாக விளக்கும் அந்த நூலில் சொல்லியுள்ள சர்ஜரி முறைகள், சர்ஜிக்கல் கருவிகள் ஆகியவற்றை பற்றி அறிஞருலகம் எனப்பட்ட சில பேர் கொண்டாடி பேசினாலும் நடைமுறையிலே பார்த்தால் ரணச்சிகிச்சையில் இந்த முறை எடுபட்டு போய் இங்கிலீஷ் முறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது. சரகத்தில் உள்ளபடி உள்ளுக்கு மருந்து சாப்பிடுவது தான் ஆயுர்வேதம் என்றே பெயர் பெற்று நடைமுறையில் இருக்கிறது. நடனம் என்றால் அதற்கு பரத சாஸ்திரம், அரசியல் என்றால் அர்த்த சாஸ்திரம் என்பது போல வைத்தியம் என்றால் சரகம், வியாக்கரணம் என்றால் மகாபாஷ்யம், யோகம் என்றால் பாதஞ்சல சூத்திரம் என்று அவருடைய புஸ்தகங்களே பிரதான கிரந்தங்களாக புகழ்பெற்று இருக்கின்றன. ஒரு விதத்தில் மூன்றுமே வைத்திய புஸ்தகங்கள் தான். வாக்குமலம் போக வைத்தியம் பண்ணுவது மகாபாஷ்யம், மனோமலம் போக வைத்தியம் பண்ணுவது யோக சூத்திரம். ஆத்மாவுக்கான சாஸ்திரம் என்று பார்த்தால் யோக சூத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் அறிவுக்கான அறிவாளிகளுக்கான வித்யை என்று எடுத்தால் இவற்றில் சம்ஸ்கிருத பாஷையை முறையாக கற்பிக்கும் மகாபாஷ்யத்துக்குத்தான் முக்கியத்துவம். அதுதான் ரொம்ப பெரிய புஸ்தகமும் கூட. ஆத்ம சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ளவும் இலக்கணம் அவசியம்தானே. யோகத்துக்கு எதிர் சித்தாந்தங்கள் உண்டு. அத்வைதமே கொஞ்சம் அப்படித்தான் என்று சொன்னேன். மகாபாஷ்யமோ சகலருக்கும் சம்மதமானது. ஆகையினால் சிதம்பரத்தில் ஏராளமான சிஷ்யர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு மகாபாஷ்ய பாடம் சொல்லித் தருவது என்றே பதஞ்சலி ஆரம்பித்தார். நடராஜாவின் உடுக்கு சப்தத்திலிருந்தே பாணி சப்தங்கள் கிரகித்து வியாக்கரண சூத்திரங்களை செய்தார். அதற்கு வியாக்கியானம்தானே மகாபாஷ்யம். அதனால் அது சிதம்பரம் கோயிலிலேயே போதிக்கப்படுவது ரொம்பவும் பொருத்தமாகிவிட்டது. பாணினியின் சூத்திரத்தையும் பதஞ்சலியின் பாஷ்யத்தையும் நடராஜமூர்த்தியின் கையோடும் காலோடும் சம்பந்தப்படுத்தி வேடிக்கையாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. பின்குறிப்பு: யக்ஞ நாராயண தீக்ஷதரின் சாகித்ய ரத்னாகரம். தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் வியாக்கரணம் வேதத்தின் வாய் என்ற உரையில் வியாக்கரணமும் சிவபெருமானும் என்ற பிரிவின் கடைசி பகுதியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கைக்கு பெயர் பாணி. நடராஜாவின் பாணியில் உள்ள உடுக்கு சப்தத்திலிருந்துதானே பாணினியின் சூத்திரம் பிறந்தது. அதை அந்த ஸ்லோகத்தில் நடராஜாவின் கையிலிருந்து எழும்பும் சப்தம் வியாக்கரணத்திற்கு ஆதார நூலை தந்ததாக சொல்லியிருக்கிறது. கால் சமாச்சாரம் என்ன? நடராஜாவின் பாதத்துக்கும் பதஞ்சலியின் பாஷ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்? நடராஜாவின் கால் அடியில் நின்று தரிசனம் செய்வதோடு பதஞ்சலிக்கு திருப்தி உண்டாகவில்லை. அதனால் நர்த்தனம் செய்கிற அந்த பாதத்திலேயே பாம்பு ரூபத்தில் பாதசரமாக சுற்றி கொண்டு சந்தோஷப்படுவார். பாதசர பதஞ்சலியின் வாயில் எப்பொழுதும் மகாபாஷ்யம் இருக்கும். இதையே ஸ்லோகத்திலே நடராஜாவின் கையிலிருந்து எழும்பும் சப்தத்தில் வியாக்கரண சூத்திரம் இருப்பது போல காலிலிருந்து, அதாவது கார் சிலம்பிலிருந்து எழும் சப்தத்தில் அந்த சூத்திரத்தின் பெரிய பாஷ்யம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. பிற்காலத்திலும் கூட சிவன் கோயில்களிலேயே வியாக்கரணம் போதிப்பதற்கு என்றே வியாக்கரண தான மண்டபம் என்று ஒரு இடம் ஏற்பட்டது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.